உதாரணத்துக்கு ஆஃப் த ரெக்கார்ட்னா கூட இப்போ சில யூடியூபர்ஸ் வந்து டெலிபரேட்டாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணாங்க. விஜய் வந்து 234 தொகுதியிலையும் தனித்தனி சின்னத்தில் தான் போட்டி போட வேண்டியிருக்கும், அவருக்கு ஒரே சின்னம் கிடைக்காது, அப்படி இப்படின்லாம் குழப்பினாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் கிவன் தி அப்போசிஷன் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி செயல்படும்னு. அப்போது என்ன நடக்குமோன்னு கவலையில் இருந்தவங்களுக்கு அவங்க அப்ளை பண்ண முதல் சின்னமே கிடைச்சா மகிழ்ச்சி தானே வரும். அதுதான். ரெண்டாவதுங்க, இந்த கோட் திரைப்படத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி கோயின்சிடென்ஸ் ஆச்சுன்னு தெரில. அந்த வெங்கட் பிரபு கூட ஒரு பேட்டியில் நான் பார்த்துட்டு இருந்தேன் காலையில். இப்போ எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. அதில் இந்த விசில் போடுன்னு ஒரு பாட்டு வந்திருக்கோம். அதே போல் வந்து பிகில் படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு ஒரு மெயின் கேரக்டரில் கதாநாயகனா. அப்போ சமீபத்தில் கூட நான் நினைக்கிறேன் லியோவுடைய சக்ஸஸ் மீட்டில் கூட அவங்க ரசிகர்கள்லாம் ஏதாவது சொல்லுங்கன்ட்டு அரசியலை பற்றி கேட்கும்போது கப்பு முக்கியம் பிகிலுன்னாரு. ஸோ இந்த பிகில் விசில் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்குது. இப்போ பாருங்கள், உடனே அதை இது பண்ணி பாட்டை போட்டாங்க, அந்த விசில் போடு பாட்டை அப்படி எல்லாமே லிங்க் பண்ணுறாங்க.